Hello viewers, இது Aari Embroidery class 18. இந்த வீடியோல peacock feather stitch type 1 போட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் திலகம் ஷேப் அப்படியே upside down வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ இங்க இருந்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த மார்க்கிங் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம feather stitch பண்ண போறோம். இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்டர்ல இருக்கிற மார்க்கிங்ல ஒரு ஸ்டிட்ச் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஸ்டிட்ச் பண்ணனும். சோ இப்போ இங்க இருந்து இப்படி புல் பண்ணி கொண்டு வந்து இந்த சென்டர்ல ஒரு ஸ்டிட்ச் பண்ணனும். அதுக்கு அப்புறமா கீழ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பக்கத்துல எவ்வளவு க்ளோஸரா முடியுமோ அவ்வளவு க்ளோஸரா பண்ணிக்கலாம், இல்ல மேலேயே கூட பண்ணிக்கலாம். சோ நான் க்ளோஸரா பக்கத்துல ஒரு ஸ்டிட்ச் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சென்டருக்கு கொண்டு வரேன். இங்க ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க வந்து லைட்டா கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். ஒரு ஸ்டிட்ச் நடுவுல போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு புல் பண்ணிக்கணும். இப்போ இங்க ஒரு ஸ்டிட்ச் வெச்சுக்கணும். திரும்பவும் இங்க கீழ கொண்டு வந்து முன்னாடி போட்ட ஸ்டிட்சுக்கு க்ளோஸரா ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு புல் பண்ணி சென்டருக்கு கொண்டு போணும். இங்க இருந்து மேலே கொண்டு போகும்போது கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் விட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டிட்ச் வச்சுட்டு திரும்ப இங்கே கீழே வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோஸராக முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக போடணும். அண்ட் சென்டர்லேயும் கொஞ்சம் க்ளோஸராக தான் வரணும். மேலே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஷேப் ஃபுல்லுமே ஒன் சைடு முடிச்சுக்கலாம். முதல்ல இந்த ஃபெதர் ஸ்டிச் நிறைய பேர் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது கஷ்டமே கிடையாது, ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி லீஃப் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபெதருக்கு வரும்போது உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த கடைசியாக இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு 2-3 செயின் ஸ்டிச் வச்சு இந்த சென்டருக்கு கொண்டு வந்துடணும். சென்டர்லேருந்து இப்போது இந்த சைடு அப்படியே நம்ம அங்கே என்ன பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா க்ளோஸராக ஸ்டிச் வரணும். இங்கே சென்டரில் ஒரு ஸ்டிச் வரணும். இப்போ மேலே கொண்டு போகும்போது கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சைடையும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபெதர் ஸ்டிச்சை வந்து ஜரியில் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜரியில் பண்ணுறதை விட சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபெதர். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட்டாக எடுத்து பண்ணும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஃபில் ஆகிறது தெரியும். அண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்குமே தெரியும் பாருங்கள், அந்த மேலே இருக்கிற லேயரை விட கீழே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபெதர் ஸ்டிச் வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு அடுத்து வர வீடியோஸில் பண்ணி காமிக்கிறேன். ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து இந்த ஷேப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ இதே ஷேப்லேயே வந்து ஹைட்டு கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அகலமாக பண்ணோம் அப்படின்னா ஒரு வளைவு மாதிரி வரும். அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இந்த ஃபெதர் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணலாம். இப்போது நம்ம அந்த சைட் பண்ண மாதிரி ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே சென்டருக்கு கொண்டு வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போது ஃபெதர் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு பீகாக் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணி அதில் இந்த ஃபெதர்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.